என் தங்கமே, இறுதி கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். உன் தாய் எனக்கு வழியை விடு. நான் செய்ய வேண்டிய காரியம் இங்கு நிறைய இருக்கிறது. இதற்கு மேலும் பொறுத்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பதம் பார்த்து விடும். உன் தாயானவள் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுகின்ற நேரத்தில் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த நேரத்தை இனிமேலும் நீ விட்டு விடாமல் உனக்காக உன் தாய் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகும். நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நான் மதிப்பை கொடுக்கும் அல்லவா? இந்த வராகி உன்னோடு துணை இருக்கும் இந்த நாட்கள் முழுமையிலும் உனக்கு வெற்றி பிறக்கும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த தாயின் அன்பை சந்தேகிக்காமல், எந்த சூழ்நிலையிலும் இந்த தாய் உனக்கு கொடுக்கின்ற ஆச்சரியங்களை விட்டுவிடாமல், எப்பொழுதும் என் பிள்ளை இந்த தாயின் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் இந்த நேரம், உனக்கான நம்பிக்கையை நான் நிச்சயமாக காப்பாற்ற உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையை, உன் தாயானவளாகிய இந்த வராகிக்கு வழியை விடு என்று நான் சொல்கிறேன் என்றால் அது எங்கு செல்வதற்காக? இறுதி கட்டம் நெருங்கிவிட்டது என்றால், இதற்கு மேலும் இந்த விஷயங்கள் உனக்கு தொடருமேயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் துன்பங்களும் தொடர்ந்து வந்துவிடும். உன்னை அதிகமான வேதனையில் இவையெல்லாமும் நிற்க வைத்துவிடும் என்பதனால்தான் அடுத்து என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாமும் யோசித்து இனிமேல் வருந்தி கொண்டிருக்காமல், உனக்கு நடக்கும் இந்த விஷயத்தை இப்பொழுதே சரி செய்து விட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். தேவையில்லாத விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவில்லாத விஷயங்களால் என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் உனக்கு எந்த நாளும் அதிர்ஷ்டத்தையே தரும் என்பதனை புரிந்து கொள். நல்லது நடக்க வேண்டி இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த வராகி துணையிருக்கும் இந்த ஒவ்வொரு நாளிலும் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை இனிமேல் என் பிள்ளை ஒருபோதும் தொலைக்கக்கூடாது. உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்திவிட உன் அம்மா நான் முடிவெடுத்து வந்திருக்கிறேன் என்றால் எக்காரணத்தை கொண்டும் இதை நீ கைவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லா நேரமும் என் பிள்ளைக்கு சரியான நேரமாக மாறட்டும். இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு நினைத்ததை எல்லாமும் நடத்தி கொடுக்கட்டும். அதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் சரியாகவே நிலைத்து நிற்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ வருந்தினாய். ஆனால் இப்பொழுது எல்லாமும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வலிமைப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சரியான பாதையில் இந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாமல் எதற்கும் கலங்கிக் கொண்டு என் பிள்ளை தன் வாழ்க்கையின் உண்மைகளை இழக்காதே. இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் உணர்ந்ததனால்தான் இனி உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் ஒவ்வொன்றாக நான் தர வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு துணையிருந்து நான் எடுத்துச் சொல்லும் இந்த மாற்றங்கள் இனி அத்தனையும் உனக்கு வெற்றியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்ட விஷயங்களை நான் அறிவேன். உன்னுடைய விருப்பங்களை நான் அறிவேன். உன்னுடைய எண்ணங்களை நான் அறிவேன். என் குழந்தையே, நான் செல்ல வேண்டிய இடம் அதனால்தான் இப்பொழுது என்னால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைக்காக எதையும் செய்வாள் இந்த வராகி. என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையையும் கொடுக்க அம்மா துணை இருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்க முடியாதல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கே சரியென்று சொல்லிவிடும் நேரம் அல்லவா? இந்த வராகி நினைத்த மாத்திரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி கட்டாயமாக
உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உன்னை இனிமேலும் சரியான பாதையில் வழிநடத்தி கொடுக்கும் வரை நீ எப்பொழுதும் எந்த ஒரு உண்மைகளையும் கைவிடாமல் இருந்து விட்டாலே போதும். ஒவ்வொரு தீமைகளுக்கு பின்னாலும் ஒரு நல்லது இருக்கும். அதுபோல இவ்வளவு நாளும் நீ அனுபவித்த உன்னுடைய வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கு பின்னாலும் இந்த வராகி தரக்கூடிய நன்மைகள் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதும் நான் வருவதும் இனி உன்னோடு இருந்து உனக்காக வழிநடத்துவதும் என்று ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை கட்டாயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை நான் சரியான புரிதலோடு மீட்டெடுக்க வந்தேன். இந்த வராகி செல்லக்கூடிய இடம் அப்பேற்பட்ட இடம். என் பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை துன்பங்களை நீ சந்தித்திருந்தாயோ அதற்கெல்லாமும் பதில் சொல்லக்கூடிய இடம். உனக்காகவே இந்த தேவைகளும் இந்த பதில்களும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருப்பாய். எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் தான் இருந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையான விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் நடத்தும் அத்தனை நன்மைகளும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். எந்த இடத்திற்கும் நான் அவ்வளவு சுலபமாக சென்று விடுவதில்லை. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக நான் கேட்டு நிற்பதும் இல்லை. ஆனால் என் பிள்ளைக்காக ஒரு நியாயத்தை கேட்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது. நீ நினைப்பாய், அம்மா எதற்கு உனக்கு தேவையில்லாத இந்த வேலை, விட்டுவிடு, அவர்களிடத்தில் சென்றால் மட்டும் நியாயமாக கிடைக்கப் போகிறது, ஏதோ செய்வதை செய்து விட்டார்கள், அவர்களாவது நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்றுதான் நீ சொல்வாய். ஆனால் இதற்கெல்லாம் நான் ஒருபோதும் அனுமதி கொடுக்கப் போவது கிடையாது. இதற்கெல்லாம் ஒருபோதும் நான் சம்மதிக்கப் போவது கிடையாது. என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உனக்காக சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்குரிய உண்மைகளையும் நம்பிக்கையும் நீ எப்பொழுதும் பெற்றிடுவாய் என்பதனையும் மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உன்னோடு இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலங்கள் இனி அத்தனையையும் நீ சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் இந்த வராகி எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் சரியானதுதான் என்பதனை புரிந்து கொண்டு நீ என்னை தடுத்து நிறுத்தாமல் எனக்கு வழியை விட்டு செல்ல வேண்டும். ஒருபோதும் நான் தண்டனை கொடுக்க நினைப்பவர்களுக்கு நீ மன்னிப்பு கொடுக்காதே. அப்படி நீ கொடுத்து பழகினால் வாழ்க்கை முழுமையிலும் இவர்கள் உனக்கு சுற்றியிருந்து வேதனைகளைத்தான் தருவார்கள் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பாராத விஷயங்கள் கூட இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது அம்மா எந்த அளவில் உனக்கான உண்மையை தந்திருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா. நான் இருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி நினைத்தது போல உனக்கு இனிமேலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது நீ கனவிலேயே கண்டுகொள்வாய். பல நேரங்களில் உன்னுடைய கனவில் இந்த விஷயங்கள் எல்லாமும் வரத் தொடங்கும். நான் நினைத்ததை எல்லாமும் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாத எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்காக வேண்டி நான் இருப்பது இனி எந்த நாளும் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா. சரியானவற்றை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கவும் சரியான விஷயங்களை என் பிள்ளைக்கு நான் நடத்தவும் ஒவ்வொரு அடியிலும் நான் சறுக்கி விழுந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் குழந்தை, நீதான் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களுக்கும் நல்லது செய்ய நினைக்கிறாயே. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் நீ நல்லதை அல்லவா செய்ய நினைக்கிறாய். ஆனால் இனிமேல் இது நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன்.
இனிமேலும் இந்த விஷயம் நடப்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் செய்வதை சரியாகச் செய்துவிட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம். தெய்வம் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் உன்னோடு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய வெற்றி அடுத்தடுத்து உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, நீ உனக்கு வேண்டிய ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும் பொழுது அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு கிடைக்காமல் போகாது. அந்த விஷயம் ஒருபோதும் உன்னை வந்து சேராமல் போகாது. நான் எதையுமே உனக்கு நடத்தி கொடுக்க முன் வந்து நிற்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் அதிர்ஷ்டத்தை நீ பெறுவாய் என்பதுதான் உண்மை. அத்தனையிலும் மனமகிழ்ச்சி நீ அடைய வேண்டும். இந்த தாயினுடைய நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் முன்னின்று உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்றோ ஒரு நாள் உன்னோடு இருந்து உன்னை இவர்கள் கலங்க வைத்தார்கள். ஆனால் அதை நீ மறந்து விட்டாய். இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய். உன்னை தேடி வந்து இவர்கள் கொடுத்ததை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய். இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? இனிமேலும் இதனை இப்படியே நீ தள்ளிவிட முடியாதல்லவா? என் குழந்தையே, எல்லா பிரச்சனைகளையும் முன்னின்று உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர்களை நீ நன்கு அறிவாய். அதே போல அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட நீ எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ அறிவாய். எவ்வளவோ வேதனைகளும் சோதனைகளும் பட்டு பட்டு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற மனநிலைக்கு உன்னை தள்ளியவர்களை தேடித்தான் இந்த வராகி புறப்பட்டு நிற்கிறேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டத்தையும் காயங்களையும் கொடுக்கும் பொழுது நம்மால் அதையெல்லாமும் எளிதில் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் நாம் அதிகமாக நம்பியவர்கள்தான் நமக்கு இதுபோன்ற கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். இதற்கு மேலும் நாம் இந்த நிலையில் நின்று கொண்டிருந்தோமானால் நமக்கு வேதனைகளும் சோதனைகளும் எஞ்சி இருக்கும். நாம் வாழ்க்கையையும் முடித்து கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவோம். இனிமேல் இது போன்ற ஒரு அவசியம் நடக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதிலும் நீ தெளிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது. உன்னோடு நான் சொல்லும் அத்தனை வார்த்தைகளையும் நீ உண்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்காக நடத்தும் எல்லாவற்றையும் நீ முன்னின்று வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காரணமும் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் அல்லவா? எந்த நிலையிலும் என் பிள்ளை தனக்குரிய நம்பிக்கையை நீ ஒருபோதும் தொலைக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. எதையுமே நாம் யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு. பிரச்சனைகள் உருவாகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருந்து நான் எடுத்துச் சொல்லும் எல்லா வெற்றிகளும் இனி உன் கண் முன்னாலேயே அழகாக உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். நான் சொல்லச் சொல்ல உனக்கு எல்லாமுமாக உனக்கு இனிமேல் அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கட்டும். உன் தாயினுடைய நம்பிக்கையை கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வராகி நின்று கொண்டிருப்பேன். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைக்கும் இந்த மனிதர்களுக்கு ஒரு முடிவை நான் கட்ட வேண்டும். வராகி சட்டென்று யாருக்கும் எந்த ஒரு தண்டனைகளையும் கொடுத்து விடுவதில்லை. அம்மா செய்ய நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? தற்சமயம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை நான் என்னவென்று புரிய வைக்க முடிவு செய்திருக்கிறேன். அவர்களை நல்வழிப்படுத்த வாய்ப்புகளை நான் கொடுக்க போகின்றேன். அதையும் மீறி இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகும் அதையும் மீறி அவர்கள் இப்படித்தான் இருப்பேன் என்ற ஒரு எண்ணத்திற்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அதற்கான தண்டனையை அவர்கள் பெற்றுவிடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கான ஒவ்வொரு பிரச்சனைகளும் சோதனைகளும் இவர்களை ஆட்டி படைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வமும்
ஒரு முறை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை திருந்த முயற்சி செய்ய சொல்லும். அந்த வாய்ப்புகள் அவர்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத பொழுது நிச்சயமாக இதிலிருந்து அவர்கள் மிக பெரும் துன்பத்தையும் சந்தித்தே தீருவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிக பெரிய கஷ்டத்தையும் வேதனையையும் இவர்கள் அனுபவித்தே தீருவார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. தவறு செய்கின்றவர்கள் எந்த வகையிலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு கொடுக்கப்படும் வாய்ப்புகளை பயன்படுத்தி சரியாகிவிட்டால் தப்பித்து கொண்டார்கள். இல்லை என்றால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் வேதனைகளை சந்தித்து சோதனைகளுக்கு ஆட்பட்டு நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் இந்த நேரம் இனி எக்காரணத்தை கொண்டும் நீ இவர்களை எல்லாமும் விட்டுவிடாதே. எந்த சூழ்நிலையை கொண்டும் என் பிள்ளை இனி எதையுமே நினைத்து நீ கலங்காதே. உனக்கே என்று நான் இனிமேல் ஒவ்வொன்றையும் சரியாகவே நடத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வராகி, சொல்லச் சொல்ல உன் மனதில் ஆழமாக பதியட்டும். அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதில் சரியாக நிற்கட்டும். எந்த வகையிலும் இதை நீ விட்டு கொடுக்காமல் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து விட்டாலே அது போதும். காரணமாகத்தான் உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ ஒதுக்கி வைக்கும் நேரம் வந்து விட்டது. சரியான புரிதலுக்கு இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு நான் வந்து விட்டேன். எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வதற்கு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுமையாக உன்னை சரியான ஒரு மனிதனாக மாற்ற அத்தனை முயற்சிகளையும் செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரி எது தவறு எது என்று இனி உனக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும். இழந்ததை எல்லாமும் மீட்டெடுத்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எல்லாவற்றையும் பெறுவதற்கான தகுதி உனக்கு உண்டு. எந்த நிலையிலும் உன்னை சுற்றி கஷ்டங்கள் வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி கஷ்டம் வருவதாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமையையும் நானே உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி இருக்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த காலத்தில் இனிமேலும் என் பிள்ளை எதற்குமே பயப்படக்கூடாதல்லவா? சரியான விஷயங்களும் தவறான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வழிநடத்திவிடும். எந்த நிலையிலும் உனக்கு வெற்றியையும் பரிசாக கொடுத்து விடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நல்ல நேரம் இனி உனக்கு என்றும் என்றென்றும் உனக்கான நேரம் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் போல என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு வாழ நீ உன்னை ஆயத்தப்படுத்து. வராகி, புறப்பட்டு விட்டேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டும் என்றே வேதனைப்படுத்தியவர்களும் இனி இந்த வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக உன்னை விட்டு விலகி நிற்கத்தான் போகிறார்கள். ஏன் தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தோமோ என்று எண்ணி எண்ணி இவர்கள் வருந்துகின்ற அளவிற்கு அவர்களுக்கான தண்டனையை தெய்வம் கொடுக்க முன் வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் மாறும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கே நிச்சயமான ஒன்றை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எல்லா தேவைகளும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக சரியாக மாற்றும் என்பதனையும் மறக்காதே. இனி இதையெல்லாமும் தாண்டி உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அம்மா வந்ததற்கும் இனி வரப்போவதற்குமான காரணம் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் வராகி இனி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை அழித்து விட வேண்டும் என்ற முடிவை எடுத்திருப்பது. இப்படியே விட்டுவிட்டோமானால் இனிமேலும் இவர்கள் உன்னை நிச்சயமாக அதிகமாக சோதித்து விடுவார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே.
என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.